நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? பதில் இல்லைன்னு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. 30 நாட்கள் ஒரே முயற்சி, உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் போகும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வெல்கம் பேக் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் சேனல். இட்ஸ் மீ உமா மகேஸ்வரி. 30 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க. அன்பான நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை பேசி ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கை ஒரே நாளில் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஆனால் 30 நாட்களில் மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, பல பேர் நினைக்கிறாங்க லைஃப் சேஞ்ச் ஆக பெரிய விஷயம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? லைஃப் சேஞ்ச் ஆக பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. ஸ்மால் டெசிஷன் ப்ளஸ் டெய்லி ஆக்ஷன் இருந்தால் போதும். 30 நாட்களில் ஒரு நாளுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். இப்போது நீங்கள் கொஷின் கேட்கலாம், ஏன் 30 நாட்கள் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன் ஒரு நாள் இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு வருஷமாக இருக்கக்கூடாதா? காரணம் கேட்டிங்கன்னா ஹேபிட். ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து 21 டேஸ்லேருந்து 30 டேஸில் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களோட ஹேபிட்டாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது உங்களோட பழக்கங்கள் மட்டும்தான். ரூல் நம்பர் 1, முதல் நாள்லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் செல்ஃப் பிலீஃப். தினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். நான் மாற முடியும், நான் முன்னேற முடியும், என் வாழ்க்கை நல்லதாக மாறும் அப்படின்னு. ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அடுத்து உங்களோட நெகட்டிவ் திங்கிங்கை நிறுத்துங்க. என்னால் முடியாது, நான் ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெகட்டிவ் திங்கிங்கை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத மாற்றுங்க. நண்பர்களே, உங்களை தோக்கடிக்க உலகம் தேவையில்லை, நீங்கள் மட்டுமே போதும். இன்னையிலேருந்து உங்களை பற்றி நீங்களே தாழ்வாக பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. அடுத்தவங்களை கூட கம்பேர் பண்ணுறத நிறுத்துங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தெரிவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்க சக்ஸஸை காட்டுறாங்க, ஸ்ட்ரகிளை மறைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட நேரம் இருக்கும். சூரியனுக்கு காலை நேரம், ஆனால் சந்திரனுக்கோ இரவு நேரம். அது மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு நேரம் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 நாளில் உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிங்க. அடுத்து 11ஆவது நாள்லேருந்து 20ஆம் நாள் வரைக்கும் உங்களோட பழக்கங்களை மாற்றுங்க, அதாவது ஹேபிட்ஸ். நண்பர்களே, கனவு பெரியதாக இருக்கலாம், ஆனால் பழக்கம் சின்னதாக இருந்தால் போதும். நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிடம் செல்ஃப் டெவலப்மெண்ட், 10 நிமிஷம் உங்களோட சிந்தனை ப்ளஸ் ரைட்டிங். மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்கு டைம் இல்லையா? காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. 4 மணிக்கு எழணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்தால் மட்டும் போதும். அந்த அமைதியான நேரம் மனசுக்கு கிளாரிட்டி, டிசிப்ளின், கான்ஃபிடென்ஸ். வெற்றி பெற்றவங்க அதிக நேரத்தை எடுத்துக்க மாட்டாங்க, நேரத்தை சரியாக பயன்படுத்துவாங்க. உங்களோட இலக்குகளை எழுதுங்க. ஒரு நோட் புக் எடுங்க, எழுதுங்க. நான் என்ன வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், நான் மாற்றிக்கணும், நான் என்ன செய்யணும். எழுதாத கனவு கனவாகவே போயிடும், எழுதிய கனவு இலக்காக மாறும். 11ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் உங்களோட ஹேபிட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்து 21ஆவது நாள்லேருந்து 30ஆவது நாள் வரைக்கும் அதை செயல்படுத்தணும். ஆக்ஷன். நண்பர்களே, மோட்டிவேஷன் கேட்டுக்கிட்டே வாழ்க்கை மாறாது, ஆக்ஷன் எடுத்தால் தான் மாறும். பயத்தை எதிர்கொள்ளுங்க. பயம் இல்லாதவன் யாரும் இல்லை. பேச பயம், ஆரம்பிக்க பயம், தோல்வி பயம். நிலவில் வச்சுக்கோங்க, தோல்வி என்பது ஒரு முடிவில்லை, நிறுத்துறது தான் முடிவு. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. கம்ஃபர்ட் ஜோன் சேஃப், ஆனால் க்ரோத்தே இருக்காது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்க, பேசுங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லா மாற்றமுமே ஈஸியாக வந்தது கிடையாது. உடலும் மனமும் தான் ரொம்ப முக்கியம். தினமும் நடக்கணும், தண்ணீர் குடிக்கணும், நல்லா தூக்கம் இருக்கணும், டீப் ப்ரீத்திங். உங்களோட உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். மனசு ஸ்ட்ராங்கானால் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும். இப்போது இந்த 30 டேஸில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் அவுட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் நாள்லேருந்து 10ஆவது நாள் வரைக்கும் செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். 11ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும். 21ஆவது நாள்லேருந்து 30ஆவது நாள் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், 30 நாட்களுக்கு பிறகு என்ன மாறும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள்.
நண்பர்களே, 30 நாட்களில் நீங்கள் பணக்காரர் ஆக மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை மாறும், உங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும், உங்களோட டிசிப்ளினை மாற்றும், உங்களோட வாழ்க்கை திசை மாற ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான வெற்றியின் ஆரம்பம். இது எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலாம். இந்த வீடியோ ஒரு முடிவில்லை, உங்கள் வாழ்க்கையோட மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பம். இன்னையிலிருந்து ஒரு சிறு மாற்றம் கூட உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மாற்றும். நீங்கள் தனியாக இல்லை, இந்த சேனல் உங்களோட இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னாடி போங்க. பிலீவ் யுவர் செல்ஃப், யோர் பெஸ்ட் லைஃப் இஸ் கம்மிங். லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.